Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்று எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் நேரத்து பணம் வரவு வைக்கும் பேட்ச் ஒர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பி விடுவார்களா என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் தோல்வி பயம் முதலமைச்சரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2024, 2025 ஆண்டுகளில் நமக்கு கோடை காலமே வரவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையோடு இதுவரை இல்லாத நடைமுறையை பின்பற்றி கோடைகால சிறப்பு தொகை என 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,31,00,000 மகளிர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமையாக தன்னுடைய சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு பெருமிதம் கொண்டிருக்கிறார். இந்த நடவடிக்கை என்பது தேர்தல் தோல்வி பயத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையிலும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது தேர்தல் தோல்வி பயம் முதலமைச்சரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என பார்த்தீர்களா என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த ஸ்டாலின் அரசு தற்போது 3 மாத தொகையோடு சேர்த்து கோடைகால சிறப்பு தொகை கொடுக்கிறாராம் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். 2024, 25 ஆண்டுகளில் நமக்கு கோடை காலமே வரவில்லையா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை சீர்குலைத்துவிட்டு தேர்தல் நேரத்து பணம் வரவு வைக்கும் இந்த பேட்ச் ஒர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பி விடுவார்களா என்ன என கேள்வியும் எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் 2023 முதல் இதுவரை திமுக அரசு கொடுத்த தொகை 34,000 ரூபாய் எனவும், ஆனால் திமுக ஆட்சியால் ஒவ்வொரு குடும்பமும் இழைந்த குறைந்தபட்ச தொகை என்பது ரூபாய் 3,50,000 எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இதை அண்மையில் அதிமுக மேற்கொண்டு வரக்கூடிய விடியா ஆட்சி வீட்டு பில்லை சாட்சி என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று அதிமுக அம்பலப்படுத்தியதன் விளைவாகவே இந்த அறிவிப்பா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போது மாதம் 2000 ரூபாய் என நான் அளித்த, அதாவது எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை கண்டதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பயத்தில் இந்த அறிவிப்பு வெளியில் வருகிறது பாருங்கள் மக்களே என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி யாரும் எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்காத போதிலும் தாமாக முன்வந்து ஐயையோ முடக்க பார்க்கிறார்கள் என சொல்வதை பார்த்தால் வேடிக்கையாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அனைத்து குடும்ப அட்டைக்கும் என்று வாய்கிளியே அளித்த வாக்குறுதியை 5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தகுதியானவர்களுக்கு மட்டும் என சொல்லி 1 கோடி தமிழ் பெண்களை நிராகரித்திருப்பதாகவும், தமிழக மக்களின் பேராதரவோடு இன்னும் 3 மாதங்களில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தமிழக பெண்களுக்கு குல விளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதம் 2000 ரூபாய் என அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அமல்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.